வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் என்னென்ன செடி நிற்கிது அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் நீங்கள் இது பார்க்குறது வந்து சப்போட்டா. இது வச்சு ஒரு 10 வருஷம் கூடவே இருக்கும். நல்லா காய்க்கும். அதிலே பழுக்கிறதெல்லாம் நம்ம மைனா, காக்கா, குருவி, குயில் எல்லாம் சாப்பிட்டு போக நாங்களும் பறித்து பழுக்க வச்சு சாப்பிடுவோம். வச்சு ரொம்ப வருஷமாச்சு. ஆனால் நல்லா இனிப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம். அதுக்கப்புறம் வந்து இது கொய்யா மரம். இப்போ தான் வாங்கி வச்சுருக்கோம். வச்சு ஒரு 1 மந்த் ஆகுது. இது பார்த்திங்கன்னா முருங்கை மரம். வெட்டி விட்டுட்டோம், பெரிய மரமாக இருந்துச்சு, வெட்டி விட்டுட்டோம் வீட்டு வேலைக்காக. இப்போ அது தழுத்து அப்படியே பச்சை பச்சைன்ட்டு அழகாக நிற்கிது. அதுக்குள்ளேயே ஏதோ ஒரு கீரை செடி வளர்ந்து நிற்கிது, என்ன செடின்னு தெரில. கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினா வளர்ந்துருக்கு. அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா மல்லிகை செடி அழகாக மொட்டை வச்சுருக்கு. மல்லிகை செடி இன்னும் 2 நிற்கு. அம்மாவுக்கு மல்லிகைனா ரொம்ப பிடிக்கும், வாங்கி வாங்கி வைப்பாங்க. அழகாக மொட்டை வச்சு கிடக்கா. அப்புறம் அப்படியே பார்த்து நம்ம தொட்டி மேலே பார்த்தோம்னா கொஞ்சம் டேபிள் ரோஸ் வாங்கி வச்சுருக்கோம். பிங்க்கு, அப்புறம் எல்லோ அண்டு ஒயிட் கலர் அக்கா. அப்புறம் வந்திங்கன்னா இது என்னோடய ஃபேவரட், என்னோடய ரொம்ப பிடிச்ச செடினா செம்பருத்தி செடி. டெய்லி நிறைய பூக்கும், அழகாக இருக்கும் பார்க்க. ஆல்ரெடி நான் இதில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் எடுத்து. அழகாக பூக்கும், டெய்லி நிறைய பூக்கும். இதுக்கு 2 வாடிக்கையாளர் உண்டு, டெய்லி வருவாங்க தேன் சிட்டு வந்து தேன் குடிக்கிறதுக்காக. பட் அவங்கள நம்ம வீடியோ எடுக்க முடியாது, போயிடுவாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்துட்டா தேன் குடிச்சிட்டு ஓடி போயிடுவாங்க. நல்லாயிருக்கும் காலையில். அப்புறம் இது வந்து புடலங்காய். ஒன்று தான் நிற்க, அம்மா விதை போட்டு முளைக்க வச்சு கொடி விட்டுருக்கு. சொன்னையில மல்லிகை செடி நிறைய உண்டுன்ட்டு இந்த ஒன்று நிற்கிது. அப்புறம் இதெல்லாம் ரோஸு வாங்கி அந்த பாக்கெட்டில் அப்படியே வச்சுருக்கோம். வீட்டு வேலை நடக்கனால இன்னும் நட்டலை, இனிமேல் தான் நட்டணும். இது ஆல்ரெடி இது வாங்கி ரொம்ப நல்லா வந்துருக்கு, பூக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வெத்தலை கொடி வரவே இல்லை. இந்த ஒரு கொடி ஏதோ வருது. இது பக்கத்தில் 2 பப்பாளி கன்று. இதை பிடிங்கி வேறு இடத்துல நட்டணும். அனதர் ஒன் மல்லிகை செடி. இது வந்து நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடுவாங்க, பிரியாணியில் அது. அப்புறம் இது நம்ம சீதா கன்று நிறைய காய்க்கும். இது பெரிய மரமாக இருந்துச்சு, வெட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ மறுபடி தழுத்து இப்போ அடுத்து இது 2nd டைம் காய்க்குது. தழுத்து வெட்டி விட்டு 1 இயர் ஆகுது. அப்புறம் அதுக்கப்புறம் இது நம்மளோட பெரிய கருவாமரம். இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் வச்ச கருவாமரம். பெருசு, நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும். அது பக்கத்தில் சுண்டைக்காய் செடி. இது எப்படியோ விதை உளுந்து முளைச்சிருக்கு, நாங்கள்லாம் போடலை. நல்லா காய்ச்சிருக்கு, இப்போ தான் காய்ச்சிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா இதில் கொஞ்சம் கருவாக்கன்று முளைச்சி நிற்கும், சின்ன சின்ன கருவாக்கன்று. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா அம்மா கொஞ்சம் மிளகாவும் தக்காளியும் போட்டு விதை போட்டு வச்சுருக்காங்க. தண்ணி வரலையா, அதை தண்ணி ஊற்றலை, வந்தால் ஊற்றணும். இது லாஸ்ட்டாக நம்ம தூதுவளை செடி.